கரூர் கூட்ட நெரிசல் துயரம் தொடர்பாக டிவிகே பேரணிகளுக்கு அனுமதி அளிப்பதற்கு எதிரான அவசர வழக்கை ரத்து செய்தது மெட்ராஸ் உயர் நீதிமன்றம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பேரணியில் கலந்து கொண்ட பலரை கொன்ற கரூர் துயர சம்பவம் குறித்த அவசர விசாரணையை ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இனிவரும் காலங்களில் நடிகர் விஜயின் டிவிகே கட்சி ஏற்பாடு செய்யும் அரசியல் பேரணிகளுக்கு எந்தவித அனுமதியும் வழங்குவதற்கு எதிராக கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயர் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். மூத்த வழக்கறிஞர் ஜி. சங்கரன் நீதிபதி என். செந்தில்குமார் அவர்களிடம் இந்த வழக்கை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 28 அவசரமாக விசாரிக்க அனுமதி கோரினார். நீதிமன்றம் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு அனுமதி அளித்த போதிலும் மனு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு எண்ணிடப்படாததால் இன்று அதனை விசாரிக்க முடியவில்லை. இந்த சம்பவம் குறித்து சுதந்திரமான விசாரணை கோரி அக்கட்சியால் தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு மனு உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் செப்டம்பர் 29, 2025 திங்கட்கிழமை அன்று விசாரிக்கப்பட உள்ளது. மனுதாரர் கூட்ட நெரிசலில்தான் தனிப்பட்ட முறையில் காயமடைந்ததாக தெரிவித்துள்ளார். விஜய் அவர்களின் வாகனம் அந்த இடத்திற்கு வந்தபோது ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் தடுப்புகள் இல்லாமலும் முறையான போலீஸ் கட்டுப்பாடு இல்லாமலும் இருந்த கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு முன்னோக்கிச் சென்றது. இதனால் மக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கீழே விழுந்து மிதிக்கப்பட்டும் மூச்சு திணறியும் உயிரிழக்க நேரிட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த துயரம் வெறும் விபத்து அல்ல என்றும் இது எண்ணிப்பாராத திட்டமிடல், மொத்த நிர்வாகச் சீர்கேடு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பின் மீது துளியும் கவனம் செலுத்தாததன் நேரடி விளைவு என்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்பாட்டாளர்கள் கூட்டத்தை கட்டுப்பாடு இல்லாமல் அதிகமானோரை அனுமதித்தனர். போதுமான தடுப்புகளை அமைக்கத் தவறினர். மேலும் பிரச்சார வாகனத்தை ஆபத்தான நெரிசலை தூண்டும் விதத்தில் நிறுத்தினர் என்று மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவம் விசாரணையில் இருக்கும்போது விஜயின் கட்சியை மேலும் பேரணிகள் நடத்த அனுமதிப்பது எண்ணற்ற பிற உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துவதற்குச் சமம் என்றும் மனுதாரர் மேலும் வாதிட்டார். அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை மற்றும் ஒரு நபர் ஆணையத்தின் நியமனம் ஆகியவை திரும்பத் திரும்ப நிகழும் ஆபத்தை தீர்க்க போதுமானதாக இல்லை என்றும் வாதிடப்பட்டுள்ளது. அக்கட்சி பேரணிகள் நடத்துவதை தடை செய்ய கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படாவிட்டால் சமமான அல்லது அதைவிட பெரிய அளவிலான துயரம் ஏற்படக்கூடும் என்றும் வாதிடப்பட்டது. மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.